ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், சாப் பண்ணி. அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் வறுவல். இப்போது தாளிக்க தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிடுவோம். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் விடுறேன். இப்போ கடுகு இதில் போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துட்டு சீக்கிரம் வேகிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதுல உப்பை சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் லைட்டா வேகிறதுக்காக, சீக்கிரம் வேகிறதுக்காக தான் உப்பு போடுறேன். நீங்க வேணும்னா கடைசியா உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கடைசியா கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. லைட் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போடுங்க. நம்ம உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் விட போறதுல வேகிறதுக்காக வாஷ் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். அதுவே உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு போதுமான அளவு தண்ணி. இப்ப நம்ம லைட்டா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்க இப்போ சிம்ல போட்டுறணும் உருளைக்கிழங்க போட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால அடிப்பிடிக்கும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து மூடியை ஓபன் பண்ணிட்டு நீங்க கிளறி விட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி இப்படி எடுத்து ஓபன் பண்ணி விட்டு நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிம்லயே போட்டு வேக வைங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பு கண்டிப்பா சிம்ல தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்ப எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடரையும் மஞ்சள் தூளையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். எனக்கு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, அதனால நான் இப்ப சில்லி பவுடரையும் மஞ்சள் தூளையும் சேர்க்கிறேன். நீங்க வேகிற வரைக்கும் உருளைக்கிழங்க அப்பப்ப எடுத்து கிளற மட்டும்தான் செய்யணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் போடணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் தூளும் சில்லி பவுடர் ஸ்மெல் போற, அந்த மசாலா ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு லாஸ்டா தான் நம்ம கார்னிஷிங் பண்றதுக்காக கொத்தமல்லி தலையை இதுல சேர்க்கணும். இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குவோம். இந்த உருளைக்கிழங்குல நீங்க கொத்தமல்லி தலை சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்ல இருக்கும். இது லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி அந்த மாதிரி செய்யும் போது இந்த உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. இப்ப நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் காரம் போட்டிருக்கேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரம் வேணாலும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போடுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.